அடுத்தபடியாக கல்வியாளர், சிறந்த இலக்கிய வட்டங்களில் மிக சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடியவரும், மேகா பதிப்பகத்தின் உரிமையாளரும், திரைப்படங்களை பற்றி மிக முக்கியமான கருத்துக்களை வழங்கி வரும் அன்பு தோழர் அருணாச்சலம் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசுகிற பேருமே நிறைய உலக படங்கள், அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ், நேஷனல் ஃபிலிம்ஸ், ரீஜனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள். அதே நம்ம ப்ரொஃபஸர் இருக்காங்க, கலைடாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ஆண்டத்தை வச்சு அவர் மட்டும் பார்க்கறது இல்லாமல் மதுரையில் இருக்கிற எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இலவசமாக காமித்து அந்த படங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை கொண்டு ஒரு உரையாடலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு வந்திருக்கும் ஒரு ஆளுமை. அவர் எப்படி இந்த கூட்டத்தில் இந்த திரைப்படத்துக்குள்ள உள்ள போகாமல் ஸ்பாயிலர்ஸ் என்று சொல்றாரு. 2 பேருமே நிறைய போகும், ஆனால் பார்வையாளர்களுக்கு அது எந்த அளவு ரசிக்கிற அளவுக்கு இருக்க முடியும். ஸ்பாயிலர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன இன்னும் பேசினா புத்தகத்தை வாங்கணும், நாங்கள் வெளியில் பேச இதே அரங்கத்தில் பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு கீதா பாண்டியன் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதையும் அந்த படம் குறித்து நிறைய பேர் பேசினாங்க, நானும் பேசினேன். இந்த திரைப்படம் ஜெய்பி அப்படிங்கிற ஒரு கம்பீரமான ஒரு திரைப்படத்திற்கு கொண்டாட்டத்தை தருவதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு தோழர் கீதா பாண்டியனுக்கு மிக அதிகமான தகுதிகள் இருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த அக்னி செடியை கூட பயந்து நம்ம சொல்லியிருக்கோம். யூடியூப்ல போன வாரமே கிழிவி திருச்சார் கீதா பாண்டியன். அக்னி செடி கிடையாது, சின்ன மாங்க பெரிய மாங்க 2 படத்தையும் பின்னாடி மாட்டோம். ராம்தாஸ் படத்தையும் அன்புமணி ராமதாஸ் படத்தையுமே பின்னாடி மாட்டி நீங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்ன துணிச்சல் மிக்க மதுரைக்காரர் கூட்டத்துக்காக அந்த கூட்டத்துக்கு வந்து இது ரொம்ப பூசி குடியெல்லாம் பேச வேண்டிய படமே கிடையாது, தேவையே இல்லை. அதை ரைட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரொஃபஸர் சாரும் பாடசார். செட் ப்ராப்பர்ட்டி டெக்னிக்கலாக அறிந்துதான் வைக்கப்பட வேண்டும். கடைசியாக பேசின பெரியாரிய நண்பர் சொன்னது போல நிறைய அக்னிகுண்டம் வைக்கணும்னு சொன்னாங்க. அக்னிகுண்டம் வச்சா கூட தெரியாது, சின்ன மாங்கா பெரிய மாங்கா எல்லாமே வைக்கலாம், அவங்க தப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கே 5 கோடி கேட்டாங்க, அதுக்கு எத்தனை கோடி தெரியும். இது என்னன்னா இந்த படத்துல என்னென்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படும் கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்றதுன்னா அந்த ஸ்டேட்டஸ் கூட கொடுக்க முடியும். சொந்தமா ஒரு வீடு இருக்காங்கன்னா இருக்கு, ஆனா புறம்போக்கு சுத்தி மனுஷன் ஓலை கொடுச பேசிக்கிட்டு இருக்க ஒரு சைடு செவரு விழுது, அதை ஒரு ஓலையை கொண்டு மறைப்போம் கட்டிட்டு இருக்க ஒரு மாங்காய் வீட்டில் இருந்து 4 பாம்பு பெருசு மாங்காய். அந்த எம்ஐகள் ஏறி உட்கார்ந்து கையை வச்சா கட்டையும் பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு கலைநயத்தோட அந்த படத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கணும். எடுத்த உடனே அந்த ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வீடுன்னு சொல்ல முடியாது, சாப்பாடு கம்மியான குழந்தை எந்த அளவுக்கு அட முடியுமோ அப்படின்னா அந்த படம் ஆட முடியும். எங்க அப்படின்னு கேட்டா கடலூர் மத்திய சிறை வாசல். படம் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டா ஒரு சிறுமி கால் மேல கால் போட்டுக்கிட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி முடியும். இதோட ஒரு கலைப்படைப்பை என்ன கொண்டு முடியும். அதற்கு நடுவில் எவ்வளவு விஷயங்கள் இருப்பாங்க. இந்த படத்தை பத்தி பேசுறதுனா 5 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். இயக்குனர் வாயிலாக, பாடல்கள் மூலமாக, ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாக, குறிப்பாக வசனத்தின் மூலமாக இந்த படத்துல நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. இந்த படத்தை ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பார்க்கலாமா, பெண்களுக்கு இது பிடிக்குமா கிடையாது, கண்டிப்பா பெண்களுக்கு பிடிக்கும். இதுல என்னதான் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு எஃப்ஐஆர் போடப்படாமல் ஒரு அரசு, அதுவே ஒரு லீகல் அரசு. சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கிறாங்க.
இதை நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டால் முதல்ல அந்த ஆம்பளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உனக்கு அம்மா சந்தையில் பாம்பு பிடிக்க வந்தவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கண் மொழி அப்படி அந்த ரைட் அந்த இன்ஸ்பெக்டர் காண்பார். அடுத்த சீன் வந்து அதான் டைரக்டர் எடுத்தாச்சு, ஒரு பேப்பர் எழுதலாம், அதில் அந்த பேர் சேர்க்கப்படும். ஏன்னா சும்மா ஒரு ஆதாரம் எதுக்கு கூட்டிகிட்டு அடிக்கிறது. உடனே அது ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா ஜென்ரலாக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இப்போ தான் ஆன்லைனில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்லாம் வந்து ஒரு வருஷமா. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மேலே எழுதி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க முடியாது. அங்கே உட்காந்து ரைட்டர் என்ன சொல்கிறாரு எழுதி நீங்கள் கையில் போட்டு வரணும், அதான் உண்மை. உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் எழுதிட்டு போகிறத அதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம். அப்புறம் சில நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா டக்குன்னு வாங்க மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதெல்லாம் தேவை மட்டும் கடைசியாக வாங்கிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் கொடுப்பாங்க. காரணம் வாதியால் தாமதம் தேவை. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா 4 மணி நேரம் கழிச்சு கொடுத்தனால பின்னாடி ஃபைல் வந்து எல்லாரும் தேட முடியாது. இதுதான் நடைமுறை. அப்படி எழுதி வாங்கிட்டு உடனே கிளம்புறாங்க. இந்த கிளம்புறதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னா யார் மேலே சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த நகையை திருப்பி கொடுத்த வீட்டு ஓனர் வந்து முதல்ல வந்து இல்லை அப்படிங்கிறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 4 சீனுக்கு அப்புறம் தேட்டரில் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாரு, ஆளும் கட்சி பிரசிடென்ட் யாருன்னு காமிக்கிறேன். இதுதான் படம். என்ன சரிங்க ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் எடுத்து ஃபுல்லாக செலவழிச்சு திரும்ப போனதுக்கப்புறம் அவனை போய் பிடிப்பீங்களா? ஆளுங்கட்சி பிரசிடென்ட் தான் யாருன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் வாங்க தெரியல. சரி, குடிசையை கொடுத்தோம் அப்படின்னு வசனம் வருது. அழகா பேசுறாரு. உனக்கு ஊருக்கு கொடுத்தே தப்பு, இருக்கடை கொடுத்தே தப்பு, குடிசையை கொடுத்தா எவ்வளவு நேரம்? இது அடுத்து அறிவுடை இயக்கம்னு ஒரு இதை காமிக்கிறாங்க. இந்த கதை கடன் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இதை வந்து சினிமாக்காக படையோடு சேர்த்து 80% உண்மையோட டிராவல் பண்ண ஒரு படம். அதுல என்ன சொல்றாங்க, அந்த மக்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி அறிவுடை இயக்கம் ஆரம்பிக்கிறப்ப அந்த மலைவாழ் மக்கள் சொல்ல முடியாது, ட்ரைப்ஸ்லாம் மலைவாழ் இன்னொரு ஒரு புரிதல் வேணும். இந்த இருளர்கள் வந்து நம்முடைய இன்றைய கூகுள் நிலவரப்படி 2,18,000 பேர் வசிக்கிறதாக சொல்றாங்க. 3 ஸ்டேட்ல பிரிச்சிருந்தாங்க. அது தமிழ்நாட்டில் தான் கூட 1,80,000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. கேரளாவில் 20,000, கர்நாடகத்தில் 12,000 இருளர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டில் இருளர்கள் 2 பிரிவாக இருக்காங்க. அதிகபட்சமாக தருமபுரி, கடலூர் இந்த மாவட்டங்களையும் கொஞ்சோடு வந்து கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இருக்கிறதாக நினைக்கிறோம். அதான் உண்மையான காரணம். இந்த மக்களை 25 நாட்களுக்கு முன்னாடி அறிவுடை இயக்கத்தின் மூலமாக அந்த பீஸ் வந்து கேட்கிறாங்க, ஐயா ஒண்ணுமே கிடையாது, அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அனுப்பப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லி ஒரு ஐடி வாங்கி கொடுங்க, ஓட்டு போடுறதுங்கிறது இல்லை, இதை வச்சுனாலும் ஒரு ஐடியா வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சர் ட்ரை பண்றவங்க இளவரசுங்கிற ஒரு சீசன்டு ஒரு ஆர்டிஸ்ட் அழகாக அந்த உடல் மொழி அந்த முகம் நீங்கள்லாம் பார்த்துக்கலாம். இந்த அட்மிஷன் ஒன்றுமே கிடையாது. கேட்பாரு என்னன்னா ஒவ்வொரு ஜாதிக்கார வீட்லையும் போய் கையில் வந்து ஓட்டு வாங்கிட்டு நீ குடிசையில் வந்து அதை குடிச்சிருக்கீங்கம்மா. முதல்ல நிறைய இருக்கிறதுலாம் சரியாக 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு 2019 2 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சிக்கோட்டை கிட்ட இப்ப வேலூர்ல 40 குடும்பங்கள் இருளர்கள் எந்த அட்ரஸ் ஐடி இல்லாமல் இருக்கிறது கூகுளில் நியூஸ். சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் ஆச்சு, அறிவுடை இயக்கம் வந்து 25 வருஷம் ஆச்சு. இப்ப படம் எடுத்தா வாங்காதது வலிக்கு 2019 வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் மனிதனே இல்லை, அதாவது ப்ரூவ்டன் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் நிற்கிது. இது அந்த படத்தோட எங்கெங்க நீங்க காட்சிப்படுத்தி கேட்கணும் அப்படின்றப்ப ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்புணர்வு மனுவை கோர்ட்ல போடுறாங்க, இந்த ஆளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்னெல்லாம் உடற்படி கொடுக்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டம்மியை அவர் போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க. அவர் கேட்குற கேள்வி, போட்டோ இருக்கா? போட்டோவே இல்லை, எப்படி தேடுறது? 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு செல்ஃபி வந்துருச்சு, ஆனால் ஆதார் கார்டு கிடையாது. தீபாவளி அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பண்ணி அத்தனை குடும்பங்களை கூப்பிட்டு கார்டு கொடுத்துட்டு ரேஷன் கார்டு, பேங்க் லோனு, வீட்டு பட்டா
தீபாவளி அன்னைக்கு கொடுத்துட்டு மேலும் தமிழ்நாடு முழுவதும் 15 நாட்கள் இது தொடரும் என்று ஒரு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கும். இதான் உண்மை. கல நிலவரம். இது தெரியாம நீங்க கேரட்ல வச்ச ஃப்ளவர் வாஷ வச்ச எங்க அதை திருப்பினாங்க. இன்னும் இவ்வளவு குடும்பப்படுத்தியும் ஆரம்பிங்க. பேரே சொன்னாங்க சிவப்பு கண்ணாடி, நீல கண்ணாடி. என்ன கண்ணாடி தான் போடுது. இருளங்கிறதுக்கு பேரே இருட்டாக இருப்பதால் இருளர் அப்படின்னு சொல்லி கூகுள் அந்த கனிய நேரத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு நேரத்துல வெளியில போனாதான் சரிதான். இந்த கண்ணாடி போட்டாலும் பரவாயில்ல. மனிதனா மதிக்கிறதுக்குரிய எந்த வேலையும் தொடர்ந்து செய்யாம இருக்கிறத இந்த படத்துல அம்பேத்கருடைய வாய்ஸ் ஓவர் டைரக்டாக பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களாக இந்த ஜாதியை தூக்கி சுமக்கிறீங்களே ஏன் அப்படின்னு அவர் வாய்ஸே வருது படத்துல ஒரு இடத்துல. அடுத்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சூர்யா ஒரு ஸ்கூல்ல 2 இடத்துல தான் அது அந்த ரொம்ப கிடையாது. அவரை சொல்றாரு, காந்தி மார்வேட போட்டியெல்லாம் போட்டிருக்கேன், ஏங்க அம்பேத்கர் போட்டு ஒரு குழந்தை கூட இருக்கும், இதுதான் போட முடியும். நம்ம மாகாக்க படம் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ரெனவுண்ட் ஆர்டிஸ்ட் சூர்யா ஒரு மார்க்கெட் வேல்யூ அந்த ஸ்கூல்ல ஒரு நடிகராக வந்தனால இந்த ஓப்பனிங் கடைசி ஒன்று. ஏற்கனவே நம்ம ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி தேட்டரில் வந்திருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்கொண்டிகளை சந்திச்சிருக்கோம். ஆனால் ஓடி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். இவ்வளோ ரேட்டிங் வர்றதுக்கு காரணம் ஓடிடி தான். நிறைய பேர் பார்க்குறாங்க. சமூக வலைத்தளத்தில் இந்த அக்னி செட்டியை பற்றி இன்னொரு ஜோக்கு யாருமே அவ்வளோ பார்க்கவே இல்லை. கிளப்பி விட்டதே ஃபேஸ்புக்கில் தான், திருப்பி கிளப்பி விட்டதே நீதி சொல்றது இவங்க தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா இது எந்த சீரியஸாக எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஃபேஸ்புக் ஒன்று வந்துருச்சுன்னா அப்படியே 1000 லட்சக்கணக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டே போயிடும். இவங்க தான் யாரும் சொல்கிறாங்க எனக்கு யாரும் திருப்பி இவங்களே இப்போ நம்ம ஒரு நீதி பண்ணுற மாதிரி. இப்போ ரீசெண்டாக கண்மணி குணசேகரன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் அவர் வாங்கின ரூபாயை திருப்பி கொடுத்து அவர் ஃபோட்டோவே அடுத்த படங்களை ஆக்கி எடுத்துக்கணும். பெரிய தவறு கிடையாது. அது எதுக்கு கேட்டீங்கன்னா தேடி பார்த்தா என்ன பண்றாங்கன்னா எடுத்து இயக்கம் அப்படின்னு போட்டுறாரு. இந்த வட்டார மொழி வட்டார வழக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்மணி குணசேகரன் சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டயலாக் போர்ஷன்ஸ். ஆனால் அதோட என்னமோ கிட்டத்தட்ட ஐநா சர்வேல பர்மிஷன் ஆகி படம் இருக்கிறதுனால எதுவுமே என்கிட்ட கேட்கல. படத்துக்கு பேர் எலிவேட்டர் போல வச்சிருக்காங்க. அது தப்பு கிடையாது. எலிவேட்டர் இதை டைரக்டர் சுமத்துக்கு தெரிஞ்சதா இருக்கும், எந்த ப்ரொடியூசரும் கிடைக்காதப்ப. இப்போ 5 லாங்குவேஜில் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் அந்த 9க்கு மேலே உள்ள ரேட்டிங்கை தொட முடியல வரையும் கேட்பாங்க. 5 லாங்குவேஜில் ஒரே டைமில் ஓடிடி ரிலீஸ். இதுக்கு என்ன காரணம்? எலிவேட்டர் வச்சிங்கன்னா 5 லாங்குவேஜில் போட்டால் கூட இந்த அளவு அது பார்ப்பாங்க. இனிஷியலாக ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க படத்துக்கு ரொம்ப முக்கியம். சூர்யாங்கிற ஒரு ப்ரொடியூசரும் ஆக்டரும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு முதல்ல ஒரு கட்ஸ் வேணும். உடனே கேட்கலாம், அவர் சிங்கம் சிங்கம் 15 கூட நடிக்க எடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன இருக்கு? இதயகரி நடிச்சுட்டு ஆட்சியை உட்காருங்க. இப்பவே இந்த பார்த்துருக்கல அதெல்லாம் அலோவ் பண்ணுறோம், இதே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கு. இந்த படத்தை பாருங்க, படத்தை என்ன சொல்றது எதுக்கு எடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த காலத்துல தேவையாக இருக்கு. எந்த ஒரு காட்சியும் நிர்மிக்கப்படும். இதுல இன்னும் சொல்ல போனா சார் சொன்ன மாதிரி மிக உண்மைகளை சொல்றோம்னு சொன்னாங்க. நிறைய உண்மைகள் மறைக்கப்படல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேண்டாப்பட அப்படின்னு அந்த ராஜாக்களுடைய அக்காவினுடைய உடையை எடுத்துட்டு ஒரு உறவினர் பக்கத்தில் போறாரு. எங்க அக்கா பக்கத்தில் போகணும், ஆம்பளை காமி. ஆனா உண்மையில் நடந்தது தெரியுமா? அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தர லாக்அப்ல கொண்டு திருச்சி பக்கத்துல எரிஞ்சவர் அவங்க அம்மாவை அப்படி பொய் வச்சு மகன் போய் பண்ண சொன்னதா நீதி பேசுறாங்க. வீடியோ சொல்றேன், ஒவ்வொரு டீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க. இதுவே நம்ம சுடுது. அடுத்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு கிடையாது. அந்த தங்கத்தை வச்சு 2-3 சீன் இருக்குது. எவ்வளவோ தங்கங்களை வச்சு தாலியை வச்சு தமிழ் படங்கள் வந்துருக்கு. மணாலே மங்கையை பார்க்கல அதெல்லாம் என்ன சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்படியான அந்த தாலியை தங்கத்தை போட்டு
கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டான் என் ஆடு அப்படின்னு சொல்லி சூர்யாட்ட அந்த அம்மா சொல்றாங்க. அடுத்து கடைசியா அவங்க இறந்து போயிட்டாரு அப்படின்னு செய்திதான் வருது. பாவியை பார்க்க முடியல. அந்த கடைசியா போட்ட ட்ரெஸ் ஒரு செங்கல், அந்த செங்கல் சூழ்நிலை ஆயிரக்கா எடுத்தோடனே அந்த பாட்டில் வருது. அந்த செங்கலை சுடுறது வைக்கிற முன்னாடி கையை வந்து வேகையா பண்ணிக்கலாம். கை வைக்க எதுக்கு விளையாடுற அப்படின்னு கேட்கலாம். மாமா நம்ம வீடு கிடந்து அந்த செங்கலை விழுவோம். அந்த செங்கலையும் அந்த தாலியையும் வச்சு வச்சு அந்த அழுகுற சீன் கடைசியா பின்னாடி ஒரு இருள நடனம் பாதிக்கலாம். என்ன சொல்ல வர்றாங்க, நீ என்ன கேட்டுக்கிட்டு என்ன தேவையெல்லாம் அப்படிங்கிறத புரியும். ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாக நம்ம இளவரசர் ஒரு பெரிய சிறுபான்மையாக ஒரு டைரக்டர் வருவோம். அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த இடத்துல இருக்கட்டும், அந்த ஊர்ல யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லி அனுப்புறாங்க. அந்த அம்மா வந்து கெஞ்சுது. விளக்கச நேரத்தில் என்ன சிச்சை போ நாயை கூட வந்து வரணும், நீ ஓட்டு கூட தானே ஜெயிச்சனா கடப்படம் ஏன் அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க வெளியில் விடுறாங்க. அதனால ஒரு ஜீப்ல ஏற்றி அடிச்சு அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஐயா அவங்க கொள்ளையில வேலை பார்த்தேன், நான் திருட மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி வீடு இடிச்சு விழுகுது. அடுத்து ஏற்கனவே நாடோடி அந்த இடத்துல கூட பிடிப்பு இல்லாமல் இன்னொரு சங்கச்சோருக்கு வேலைக்கு போகிற ஒரு சீசன்ல கடைசியா பார்த்துட்டு முத்தகடை பரிமாறிட்டு கிளம்புறாரு. இந்த படத்தினுடைய ஹீரோ அந்த ஹீரோ கடைசி அந்த ஹீரோ எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் அடுத்து எடுத்து வந்து தெருநாய் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எடுத்துட்டு போகிறது அடுத்த அம்மா பார்க்கவே முடியுது. அதுக்கடுத்து பார்க்கவே முடியுது. ட்ரெஸ்ஸும் செங்கலும் இதுதான் கதை. இதுதான் எல்லாமே கதை. இதுக்கு நடுவில் அரசு வருது, எஃப்ஐஆர் போடாமல் அரசு வருது, கஸ்டோடியல் என்கொயரி வருது, கஸ்டோடியல் டெத் வருது, லாக்அப் மரணங்கிற பெயர் வந்து மறைக்கப்படுது. எங்கேயோ கொண்டு வெளியில இன்னொரு இடத்துல போட்டுட்டு 3 பேர் இருக்கிறது அப்படி ஏமாத்தி அதை கூட நீதித்துறையில அந்த ஜிபி கேட்கறப்ப கூட ஃபுல்லா சொல்லாம எவ்வளவு மறைச்சு அந்த போலீஸ் சொல்ல முடியுமோ கடைசி அவங்க வேலைக்கு ஆபத்து வரைக்கும் கூட சொல்றாங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறோம். அப்புறம் ஏற்கனவே நம்ம ஜோக்கர்னு ஒரு படம் பார்த்தோம். அவர் நடிச்ச ஹீரோ இல்லை எவ்வளோ அழகா கேஸ்டிங், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவருடைய உடல் மொழி, அலட்சியம், கேள்வி என்ன சொன்னாங்க. ஒரு கூண்டை கொண்டு வருவாங்க, இப்போ பேசிக்கிறாங்க. ஒரு பெரிய விஐபி கேஸ் தான் இல்லை சார், சாதாரண ஒரு ட்ரைபல் கேஸ். அடுத்து வந்து அந்த நீதிபதிகள் வந்து இந்த படத்தை ரொம்ப பரிவா கொஞ்சம் கேட்டுட்டா கூட சூர்யா காதலாகவே பரவாயில்ல தான் நடக்குது. நான் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு, ஆட்கொடர்கள் மனு அப்படிங்கிறது போட்டு தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட காலம் விவாதிக்கப்பட்ட ஒரே ஹேபியஸ் கார்பஸ் மனு இந்த படத்தை சமாளிக்கிறாங்க. அவ்வளோ ப்ராசஸ். இந்த மொத்த வழக்கினுடைய நீட்சி காலம் 17 ஆண்டு. அவரை பிடிச்சு போவது கிடையாது. என்னைக்கு கோர்ட்டுக்கு வர்றாங்களோ அதில் வந்து தீர்ப்பு திருப்பி ஒரு அப்பீல் போய் கடைசியாக தண்டனை வந்து இறுதி செய்யப்படுறதுக்கு உண்டான காலம் வந்து 17 வருஷம். இந்த படம் வந்து 2.25 மணி நேரம் ஓடும். 2 மணி நேரம் 44 நிமிஷம். ஆனால் உங்களுக்கு அடுத்தே தட்டாது. ஆனால் மிக ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் சொல்லுவோம். அதில் வந்து மிக கடினமான பகுதிகளை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷனில் ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போகிறப்ப ஒரு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை வேற டைமில் வேற இடத்துல காமெடி வந்து அந்த திரையுக்தி மிக அழகாக டைரக்டர் தான் கையாள. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே டைம்ல இவர் வந்து அந்த ராஜா வந்து இறந்துட்டாரு, கொல்லப்பட்டிருக்காரு, மறைக்கிறாங்க. அந்த பாடியை கண்டுபிடிச்சாச்சு. பாண்டிச்சேரியில் அந்த பாடியோட ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் நடந்துருக்கப்பயே அந்த டீச்சர் வந்து ஜெயிலில் போய் ஏற்கனவே வருவாங்க 2 பேரும் தேடுறது மாறி இந்த காட்சி. வக்கீல் சூர்யா போய் அந்த பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு
டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு. அவரை போய் சந்திக்கிற காட்சி, இது மூணு மாறி 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 அந்த படத்தில் தொடர்ந்து காமிச்சிட்டு வரும். கதையோட வேகம் தடைப்படுதோம் அப்படின்னா பார்க்குறவங்க புத்திசாலியாக நினச்சி அந்த மூளை ஒரே டைம் இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு இந்த ஹீரோயினை ஏமா என்ன கிடைக்கல சொல்ல போகுது, எப்படியும் வந்து ஆதாரம் கிடையாது, லாக்அப் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவனுக்கு பேசி நான் பணம் வாங்கி தரேன், இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் தான் சொன்னாங்க. நான் போராடி தோத்துட்டே கூட கிட்ட சொல்லிட்டேன், நீ கொடுக்குற காசை வச்சு நாங்கள் வாழ்ந்து நாளைக்கு அந்த பிள்ளை கேட்குறோம், நம்ம அப்பாவை போனவங்களுடைய பணத்தில் தான் நாங்கள் இப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்ல நான் விரும்புகிறேன். இல்லைம்மா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஜெயபிரகாஷ் சொல்றதுக்குள்ளேயே நடைபெறலாம். அதான் இடையூறுடைய வாழ்க்கை வெறுத்து மிகப்பெரிய இடம் போலீஸுடைய உயர் அதிகார பீடம். அதில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு கவர்மெண்ட் லீடர் சொல்லி புரோக்கரேஜ் மாதிரி பேசுறேன், நான் சொல்லி வாங்கி கேட்டான் பண்ணிட்டு போறான். அந்த காட்சியில் அந்த சிறு குழந்தையை கூட்டிட்டு ஒரு கோர்ட்டில் வரையில் பேசுறேன், இந்த அலுவலகம் தான் பேசுறேன். அந்த கட்டடங்களை பார்க்குறேன், அந்த சின்ன குழந்தை பார்க்குறது ஒரு போலீஸ் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரே ஃபிலிமில் சொல்ல முடியுமா? நிறைய சொல்லியிருக்காங்க, அவ்வளோ ஹோம்ஒர்க் இந்த படத்தில். அந்த சிறு குழந்தைய உடல் மொழி கூட அந்த பழைய காரணங்கள் அனுபவிக்க ஒவ்வொரு கட்டத்தையும் அந்த குடும்பம் அண்ணாந்து பார்க்குறோம். திருப்பி இறுதி தீர்ப்ப மொத்த கூட்டமும் உள்ள வர்றப்ப கட்டடங்களை பார்த்துட்டு வாழ்விடமே இல்லாத ஒரு பாடம். நீதியே கிடைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அது எவ்வளோ பெரிய கட்டத்தை வச்சு இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் வாழ்க்கை சமநிலைக்கு இல்லவே. இதெல்லாம் இந்த படம் பல்வேறு விதமாக விஷுவலாக டைரக்டர்கள் டச்சா, டைலாக்ஸ் மூலமா, பாடி லாங்குவேஜ் மூலமா, கேரக்டர்கள் கேஸ்டிங் என்று சொல்லுவாங்க விஷயம். தமிழ்லேயே அது ஒன்று சார்பட்டா பரம்பரை பார்க்குறீங்க, நட்ராஸ் இதெல்லாம் ஜெயிச்சதுக்கு என்னதான் கண்டது காரணமாக இருந்தால் கூட கேஸ்டிங் என்று சொல்லி தனிப்பட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்க நடிகர்கள். கபாலி முதல்ல ஒரு மாதம் கூட்டிட்டு போய் அந்த கேரக்டர் பேர் சொல்லி தான் போடுவாங்க, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உட்காரணும், இந்த கை யூஸ் பண்ணணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நட்ராஸில் ஒரு ட்ரைனிங் சென்டர். ரஜினியோட படங்கள் முழுவதுமே அந்த மாதிரி ஒரு உடற்புடைக்காக ஒரு டயலாக் டெலிவரிக்காக அப்படி வந்து நடிகர்கள் சுமாரி நடிகர் அப்படிங்கிறக்காக போடுறதில்ல. இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு பயிற்சியை கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோ மணிகண்டனும் இந்த தமிழே தெரியாத நடையாத நடிகையும் இருடர்கள் கிராமத்தில் அவங்களோட குடிசையில் 30 நாட்களுக்கு மேலாக தங்கி அவர்கள் உணவை சாப்பிட்டு அவர்களோடு உரையாடி அதுக்கப்புறம் தான் படத்தை படிக்கிறோம். ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே புதுசு. இப்போ மணிகண்டனோட வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. இப்போ அவங்க கேட்குறாங்க அக்னி செட்டி வச்சுட்டு கேரக்டர் வச்சுட்டு இந்த படம் எடுக்கிறது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த எதிர் குடும்பத்தில் இருப்பேன். அந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு எங்களெல்லாம் நடிக்கிறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, அறுவருப்பா தெரியலையா? இல்லைம்மா அப்படிலாம் இல்லை. எங்க இதெல்லாம் சினிமாவை பார்ப்பாங்களா? இந்த இதில் அந்த ஒரு அம்மா கேட்குறாங்க, பார்ப்பாங்கம்மா, உலகம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு செய்கிறாங்க. என்ன வேணாலும் செய்யுங்க. அது அந்த ரியாலிட்டி வாழ்க்கை நிலை. அதை ஒரு நடிகன் வந்து மேக்கப் போட்டு கருமைப்படுத்தி முதல்ல பண்ணி ரீசேவ் பண்ணி அழுக்கான ட்ரெஸ்ல இருக்கிறத கூட இறக்கப்படுறாங்க. என்ன போனோம் என்னங்க எங்களை மாதிரி வந்து நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? மேந்தபடியே உங்களுக்கு நடிக்கிறது அறுவறுப்படும் இல்லையா? அதெல்லாம் என்ன இப்படி எத்தனையோ புத்தகம் படிச்சுக்கோ நிறைய டிராவல் பண்ணுறோம். எனக்கு எங்கே இருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்ட ஒரு ஆளாக நேரில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னேக் பார்க்குன்னு சொல்லுவாங்க, பாம்பு பண்ணை சென்னை. அதில் போகிறப்பெல்லாம் ரொம்ப நல்ல கருப்பாக ஒல்லியாக நல்ல வில்லு மாதிரி உடம்பு, சின்ன கண்கள், ஒரு மாதிரியான முடி, நல்ல கருப்பு, சூப்பர் கருப்பு. நானே கருப்பு, ரொம்ப பொறாமட்டும் ஒரு கருப்பு, ஒரு கருப்பு. அவர் வந்து 5 மாதம் கையில் வச்சுட்டாங்க. ஒரு டேரக்டர் வந்து கேட்டோம், சார் அவங்க பேசுகிறோம், அவங்க பயங்கர பேச மாட்டாங்க. என்னென்ன நான் சொல்லி அனுப்புறேன். திறந்த வெளியில் ரூமில் பேச மாட்டேன். திறந்த வெளியில் வர்றப்ப அந்த விஷயம் எப்படி இருக்கிறது அதெல்லாம் சொல்லுவேன். அப்போ தான் அவங்க பேர் இருளர் அப்படிங்கிற
வாழ்க்கையில் முதல் முறை சந்திப்போம். ஆனால் இன்னைக்கு கூகுள் படி 1,30,000 இடங்களுக்கு இருக்கிறதாகவும், கர்நாடகா அவங்களுக்கு வேறு பேரில் ஒரு 10,000 இருக்கிறதாகவும், கர்நாடக அரசு அந்த மலைவாழ் எல்லைகளுக்கு வழக்கம் போல ரேஷன் பொருட்கள் அல்லாது புரோட்டீன் பவுடர் ப்ளஸ் கோதியில் 30 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த தேன் திணைமாவெல்லாம் எடுக்க முடியும். அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலி வேட்டையாடு. இந்த எலி வேட்டையாடுறது அப்படின்னா ஏதோ ஜமீன்தார் மாதிரி புலி வேட்டையாடி யானை கடையெல்லாம் வீட்டில் வச்சுருவாங்க அப்படின்னு நினைச்சுறாங்க. சாப்பாடே இருக்காங்க கிடையாது. அதை வேட்டையாடி தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதுவும் கிடைக்கலன்னா நிலங்களில் ஏதாவது ஒரு கூலி வேலை, அந்த கூலி வேலையிலையும் எல்லா ஜாதிக்காரர்களும் இதை கூட்ட மாட்டாங்க. அப்படி கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா மில் வேலைக்கு போகணும், இல்லைன்னா செங்கச்சோறு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள யதார்த்தம். இதைத்தான் அந்த படங்களில் பல்வேறு இடங்களில் காட்சிப்படுத்தி எங்கேயும் மாறணும். மில் வேலைக்கு போறியா, மில்லு ஒரு கேரட் ஒரு நாள் இந்த சைடு எங்கேயும் அவங்க வேலைக்கு போகிறோம் செங்கச்சோறு. அதுக்கப்புறம் எலி பிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பாட்டிலே காமிச்சாச்சு. ஒரு வித்தியாசமான படம் அவங்க உட்கார வைக்கணும். இப்போ இந்த தலைமொழி, இந்த இயக்குனர், இந்த டீம் எப்படின்னா ஒரு பேசிக்காக ஒர்க் பண்ணி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சாதாரணமாக சொன்ன ஒரு குழந்தையினுடைய அதோட கால் போட்டு படிக்கிறதோட முடிஞ்சது. ஆனால் அந்த குழந்தை அழுது முடிஞ்ச உடனே இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக கைதிகள் ஒரு தண்டனை முடிச்சு வெளியில் வர்றாங்க. அதுலேயே வாங்காக்கள் தாங்க முடியாது. இன்னும் குறிப்பாக அது யாருமே பேசல. என்ன ஆடு நாயுடு போங்க, தேவை போங்க, குரவன் போங்க, ஒட்ட அங்கே போய் இல்லை முதலியார் போங்க, வண்டியர் போ. இதெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம். கேட்டால் 2,000 கோடி கேட்டாலும் கேட்பாங்க. என்ன படம் உளுந்துருச்சு இருக்கு, நடக்க உண்மைதான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. இப்போ இருக்கு. அப்புறம் ஒரு ஆள் கேட்குறாங்க, ஐயா ஏற்கனவே போய் கேஸ் போட்டாங்க, பெரிய பிச்சாவில் ஜமீன் போய் நின்று எந்த அதிகாரம் அவங்க இப்படி பேசுறாங்க? பெரிய பிச்சாவில் ஜமீன் போய் நில்லு. அப்புறம் மொத்தமாக பேசி ஏற்றி விடுறாங்க. கோர்ட் ரூம் ட்ராமா என்று சொல்லக்கூடிய டயலாக் அந்த படத்தில் மிக அருமையான ஒரு வரிசை இருக்குது. ஃபிலிம் லாங்குவேஜாக இருக்கட்டும், ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், பார்வையாளராக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த கோர்ட் ரூம் ட்ராமா நிறைய ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 20 வருஷம். ஆனால் இந்த இதில் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அழகாக அந்த வெர்பல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ். அந்த ஜோக்கர் சொல்கிறாங்க, வழக்கமான குற்றவாளிங்க சார் இந்த எல்லாமே. அடுத்து அந்த பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டு சத்ருகுரு சூர்யா சொல்றாரு, வழக்கமாக போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு படம். ஒரு சாதாரண திரைப்படம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது குறைஞ்ச அதை விட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பண்ணக்கூடிய படம். இது 2.25 மணி நேரம் ஓட்டு அப்படின்னா குறைஞ்சது 3.5 மணி நேரம் எடுத்துருப்பாங்க. ஃபைனலாக அந்த 3.5 மணி நேரமே நம்ம புதுப்புக்கு ஊழல் இருந்தாங்க. நம்ம கேட்கிறோம், அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கக்கூடிய இருக்காங்க. 2.5 மணி நேரம் கட் பண்ண படம் கூட 2.25 மணி நேரம் வரைக்கும். இது இதில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லலாம். ஸோ அந்த 2.25 மணி நேரமும் கண்டிப்பாக தேவைப்படுது அந்த படம். அந்த 2.25 மணி நேரத்துலையும் ஒரு கேரக்டர் மட்டும் பார்க்குறோம்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? ஒரு கேரக்டர், ஒரு சேட்டு, அந்த சேட்டை பிரகாஷ் நிறைய காட்சி நம்ம நினைக்கலாம், ஏன் எந்த ஒரு மொழி பேசுறது கேட்கக்கூடாது. அதை செய்த தப்புல திருட்டு நிறைய மாட்டி வைக்கிறான். தமிழ் தெரியாமல் வைக்க முடியுமா? அதெல்லாம் நல்லா பேச முடியுமா? போலீஸ் கேட்குற மட்டும் யாரும் லாங்குவேஜ் வருது, ஒரு அரை தமிழில் பேசுகிறாங்க. சரி பண்ணிக்கலாம். நான் செய்த திருட்டு வேலை இதில் தான் பெரிய ஹிந்தி தான். இதை கூட புரிஞ்சுக்க முடியாம ஏன்னா ஜெய் பீம்னு படம் வச்சாச்சு. 3 ஸ்டேட் நாங்கள் வேறு பிரச்சனை ஆகிட்டோம். நம்ம அப்பா வீடாக வாங்கி அதுக்கு அப்படியே ஓடி இந்த சங்கீஸ் குரூப் விளையாட்டு ரீல்ஸ் போட்டு சேட் அடிச்சுட்டாங்க. அவன் இன்னும் ஒரு 5 பவுன் கொடுத்து அடியை வாங்கிக்கலாம்.
அடிச்சுக்க சாமி தமிழ் தப்பா இல்லை. நம்ம எல்லா சேர்ந்தையும் சொல்லலாம். அங்கே அவன் குற்றவாளி. அந்த குற்றவாளியை வந்து எப்படி பார்க்கணும் இந்த படத்தில் அப்படின்னு கேட்டால், குற்றமே செய்யாத ஒருத்தர் ஒரு தோடை எடுத்து கொடுத்துட்டு தான் போறான். பார்க்குறப்ப அப்போ எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம், யாருக்கும் தெரியாது. தோடை எடுத்து கொடுத்துட்டு போறான். அந்த அம்மாட்ட திட்டுவாங்க, ஏமா நீங்க எங்க ஊர் விட்டா சொந்தக்காரங்க போல அப்படி போகுது படம். ஒரு தோடை கூட எடுக்கல. கடைசியில உண்மையிலே ஒன்று எடுத்திருக்கேன். அதை அந்த போலீஸ்காரன் உட்காந்து பேரம் பேசி ரூபா வாங்குறான். அதுலேயும் இந்த ஹிந்தி பேசுற சேர்த்து உட்காந்துருக்கான். அப்புறம் தான் பிரகாஷ்டாக வாங்குறான். இப்படிதான் கனெக்டிவிட்டியா பண்றோம். சும்மா இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கேரக்டரும் பிரகாஷ் ஒரு கேரக்டர் வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். இதுல மிக முக்கியமான வசனமா சூர்யா இடத்துல சொல்றது வந்து, லாவை நான் ஒரு வெப்பனா யூஸ் பண்றேன். இது கிடைக்காட்டினா வெளியில போய் போராடுறேன். அந்த வெளியில போய் போராடுற காட்சி எனக்கு வைக்கப்படுது. அதுவும் நான் செய்யறேன். நான் படிச்சதே இதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்றதுக்கு தான். அதனாலதான் நான் வந்து யாரையும் சேம்பர்ல போய் பார்க்க மாட்டேன். கூப்பிட்டா கூட வரமாட்டார் சார் சொல்றாங்க. ஆனா இதே படத்துல சூர்யா போய் சேம்பர்ல நிற்கிற மாதிரி ஒரு சீன். அது எதுக்குன்னு கேட்டா, இந்த சங்கீதியை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு மிரட்டுறப்ப அங்க போய் சொல்றாங்க, தேவைன்னா யாருக்காக சேம்பர் போற ஜிபி கூப்பிட்டு போற அவர் கூப்பிட்டா போக மாட்டார் சார். ஆனா ஒரு 7 கேப் நிற்கிறார் சார், இந்த மாதிரி என்ன பண்றாங்க. உடனே ஒரு ஃபோன் வந்து அதை அனுப்புறாங்க. அந்த காட்சி சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா, அந்த நடந்த ரசிகா இருக்கட்டும், தொலை தூரமா அவங்க பஸ்ல பயணம் பண்ணி வந்து திருப்பி வந்து இந்த ஜீப்ல ஏறி சொல்றப்ப மாட்டேன். அந்த பிடிவாத கூட இருக்கு. எரிச்சல் கலந்த ஒரு அவங்கள்டெல்லாம் என்னடா இருப்பாங்க. இது வந்து இந்த செருக்கடிகளுக்குள்ள சாணி நமக்கு கிடைச்ச மாதிரி பார்க்க ஜீப் முன்னாடியே போகுது. நம்மளால் வந்து சார் என்ன சார் அப்படிங்கிற போலீஸ் சார், போலீஸ் சார் என்ன சார் ஜீப்ல கொண்டு விட சொல்லியிருக்காங்க. ஆனால் நடந்து அவன் பூசாரி தரம்ப வேணாம், அவன் பௌத்தம் தரம்ப வேணாங்கிற மாதிரி போயிடுச்சு. எதுவிட ஜீப் எதை காட்சிப்படுத்தலாம்? 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசலாம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா மிகுந்த உழைப்பை ஒரு சினிமா என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை தொடர்ந்து பார்வையாளருக்கு கிடக்கிற மாதிரி, இந்த பார்வையாளர்களை ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம், ஆடிட்டர் அமைப்பு இருக்குது இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஏரியாவில் புரிகிற மாதிரி தொடர்ந்து கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோ டு ட்ராமா என்று சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை இன்னொரு பாயிண்டான ஒரு விட்னஸை வந்து எப்படி எக்ஸாமின் பண்ணுறது, அந்த பேப்பர்ஸை கொடுக்குறப்ப அந்த பேப்பர்ஸ் எப்படியெல்லாம் கரெக்டாக வந்து தப்பு ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து ரொம்ப இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது. என்னெல்லாம் டீம் ஒர்க் பண்ணாங்க கூட அதுக்குரிய கேஸ்டிங் ஆளுகளை போட்டு அதை பேசுறது, அந்த கதையை நடக்கக்கூடிய விதம் இருக்கு பார்த்தீங்களா. இது என்னன்னா முழுமையாக இது வந்து ஒரு ஃபியூச்சர் எதுவுமே கிடையாது, பக்கா டாக்குமெண்ட். இதை கத்தி மேலே நடந்து ஒரு ஃபியூச்சர் ஃபில்மை கொடுக்க அந்த டீம் வந்து ட்ரை பண்ணி, அதான் மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய டாக்குமெண்ட். இவங்க படிப்பறிவுனால அந்த ஒரே ஒரு கேமரா இன்றைக்கு வரைக்கும் பார்த்துருக்காங்க. 2.25 மணி நேரமும் கேமரா தான், கேலண்டர் தான் உனக்கு ஒன்றையோட பார்த்து ஆடிட்டு இருக்க, அவ்வளோதான். பக்கா டாக்குமெண்ட். ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்டைல் இருக்கு, அதை எப்படி கொண்டு வந்து மிகப்பெரிய டீம் கொண்டு வந்து இதை செயல்படுத்துறது. அதனால ஒரு மாஸ் கதாநாயகனாக இருந்தாலும் கூட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு அறியாருடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சூர்யாவுக்கு துணை நிற்கும் மாதிரி இந்த கூட்டம் நான் பார்த்தேன். ஒரு கலைஞருக்கு நம்ம கொடுத்தோம். அதுபோன்ற ஒரு கலைஞர் மட்டும் கிடையாது, அப்புறம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம ஏழை மக்கள் கல்வியில் 15-17 வருஷமாக சம்மந்தப்பட்ட ஒரு நடிகனும் கூட நீட் தேர்வுக்கு யாருமே குரல் கொடுக்காத பேசக்கூடிய ஒரு நடிகராகவும், ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு அதில் இருக்க சாதன பாதங்களை விமர்சிக்கக்கூடிய பொறுப்புள்ள கலைஞராகவும் சூர்யா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இது ப்ரொடக்ஷன் பண்ணி தானும் நடிச்சு சார் சொன்ன மாதிரி அண்டர் பிளே கொஞ்சம் பண்ணி மிச்ச கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வழிவிட்டு இல்லைன்னா அந்த படம் எடுக்க இவ்வளோ மட்டுமே ப்ரொஃபஸர் சார் ஒரு ரெகுலேட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ நினச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு கொண்டு வந்து பண்ணால் யூடியூப்ல ஒரு பேரை நீங்கள் கேட்கலாம், ஏன் அவராக தான் சொல்கிறாரு, அவர் ஒய்ஃப் இல்லையா, அவர் குடும்பம் இல்லையா, இந்த படத்தை ஒழுங்காகவே எடுக்கிறார். அவன் என்ன அந்த படமாக பார்த்துருக்கேன், அப்படியே டாக்குமெண்ட்ரிக்கா படம் கிடையாது, ஏமாத்தின கிடையாது. என்னமோ பாட்டேன் அவர்
யூடியூப் சேனல் செய்கிறாரோ மோட்டை எடுத்து நாங்கள் பண்ணுற சைட் பண்ணுங்க அதெல்லாம் எப்படி காட்டியிருக்கீங்க உடனே அதுக்கு உண்மையான சூர்யா யார் செகண்ட் சார்ந்து ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்க நானும் சந்தோஷம் பற்றி சாப்பிடுவேன் யூடியூப் பார்த்தீங்க இந்த படத்தை இது ரெண்டும் காரணம் இந்த கேரக்டர் விட்டுருங்க கேரக்டர் இல்லாமல் பேசுகிறேன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடிட்டு விட்டு விட்டா ஏகப்பட்ட யூடியூப் லிங்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது சம்மந்தமாக பேசுறது மணிகண்டனுடைய பேட்டி சூர்யா வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறது இந்த படம் வந்தது சும்மா பேருக்கு அவர் மட்டும் கேட்குறாங்க படத்தை வந்து ஓட விழுந்தாங்க அவங்க நாங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் சொன்னோம்னா எடுத்துட்டோம் இவங்களுக்கு சரியாக கேட்கறதில்ல மொத்தமாக படத்தை பேன் பண்ணணும்னு கேட்கணும் பூஸ்ட் மாதிரி 5 கோடி கேரக்டர் கூட சுற்றிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கு படித்தா போதும் அது நல்லது தான் இன்ஸ்டாகிராம் இப்படி படித்தா எப்படி படுத்துறாங்க இன்னும் படித்தா இன்னும் படித்த பாதம் செஞ்சு ஐயோ போவார் பாரதி சொன்ன மாதிரி ஆகிடக்கூடாது ரொம்ப நேரமாக